அனைவரும் இக்குழந்தையின் செவியில் ஒன்றை மட்டும்தான் கூற வேண்டும். இந்த அண்ட சராசரத்திலும் சத்தியம் ஒன்று மட்டும்தான். அதுவே அருணாசுரன், இவளது தந்தை. இவள் வளர்ந்த பிறகு இவளது மனம் மற்றும் ஆன்மாவில் ஒரு விஷயம் ஊர்ஜிதமாக வேண்டும். அருணாசுரன் மட்டுமே சத்தியம். இவளது தந்தைதான் பிரபஞ்சத்தின் ஆதாரம். பண்டிதர்களே, இப்பொழுதே இக்கணத்திலிருந்து இந்த செயல்முறையை துவங்குங்கள். எனது அன்பு மகள் வளர்ந்து நிற்பதை காண ஆவலாக இருக்கிறேன். இவளை போற்றி பாடுங்கள். அருணாசுரனின் புதல்வி வாழ்க! அருணாசுரரின் புதல்வி மீனாட்சி 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 வாழ்க! सर्वमिष्ट फलप्रदां गिरिसुता वाणी रमां सेवितां मीनाक्षी प्रचोदयात् सर्वमिष्ट फलप्रदां गिरिसुता वाणी रमां सेवितां मीनाक्षी प्रचोदयात् இன்று என் தந்தையின் பிறந்த நாள். நான் அவருக்கு அன்பளிப்பாக ரத்த கமலத்தை எடுக்க செல்கிறேன். ஆனால் இளவரசி அவர்களே, அதை அடைவது எளிதல்ல. ரத்த கமலத்தை பறிப்பது கடினம். அருணாசுரரின் மகள் மீனாட்சியால் அனைத்தையும் சாதிக்க இயலும். இயலாததை நிகழ்த்தி காட்டுபவள். நான் தந்தைக்கான அன்பளிப்பை எடுத்து வர சென்றிருக்கிறேன் என்று அவரிடம் கூறுங்கள். வேண்டாம், எவரும் என் பின்னால் வர வேண்டாம். அனைத்து ஆபத்துகளையும் எதிர்கொள்வதற்கு மீனாட்சி தகுதியானவள். சற்று பொறுமையாக இரு மகனே. மகனே, இவ்வாறு அழக்கூடாது மகனே. கூறுவதை கேள். அமைதியாக இரு மகனே, அழாதே. என்ன ஆயிற்று? எதற்காக இவன் அழுகிறான்? நான் என்னவென்று கூறுவேன்? கதை ஒன்று கூறினேன். அதை கூறுகையில் இரத்த கமலத்தை பற்றியும் கூறினேன். அதன் அழகை பற்றி இவனிடம் வர்ணித்தேன். எனக்கு இரத்த கமலம் வேண்டும். எனக்கு அதை கொண்டு வந்து தாருங்கள். பாருங்கள், அப்பொழுதிலிருந்து அடம் பிடிக்கிறான். மகனே, அது கிடைப்பது எளிதல்ல. நான் இரத்த கமலத்தை எங்கிருந்து கொண்டு வருவேன்? அது கிடைப்பதற்கு வெகு தூரம் செல்ல வேண்டும். அதை அடைவது எளிதல்ல. யார் கொண்டு வருவார்கள்? நான் கொண்டு வருவேன்.
ஏன் கண்ணீர் சிந்துகிறாய்? அமைதியாக இரு. 100 இலக்கம் வரை எண்ணிக்கொண்டிரு. நான் சென்று உடனே எடுத்து வருகிறேன். நீ ஆவல் கொண்ட ரத்த கமலத்துடன் வருகிறேன். நீங்கள் கூறுவது உண்மையா? எனக்கு வாக்களியுங்கள். வாக்களிக்கிறேன். கவலை வேண்டாம். சுந்தரன் கூறிவிட்டால் நிச்சயம் அதை நிறைவேற்றுவான். ஏனென்றால் சுந்தரன் கூறியது பொய்யாவதில்லை. அதற்கு எந்த அவசியமும் இல்லை சுந்தரா. இவன் சிறு குழந்தை. இவனுக்கு புரியும்படி நான் கூறுகிறேன். சகோதரரே, குழந்தையின் மனதில் இறைவன் வசிக்கிறார். இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் என் மனதும் நிம்மதி பெறுகிறது. சென்று ரத்த கமலத்தை கொண்டு வருகிறேன். சரியா? சரி. பெயரைப் போலவே இவன் மனமும் அழகானது. அது மட்டுமல்ல, நம் வாழ்வின் ஒரு பேராபத்தின் போதுதானே இவன் நம்மிடம் வந்தான். ஆம், அப்பொழுது நம் வனத்தில் பெரும் அக்னி படர்ந்திருந்தது. வாருங்கள், விரைந்து வாருங்கள். தப்பிச் செல்லுங்கள். அந்த நேரத்தில் நம்மை காப்பதற்கு சமுத்திரத்திலிருந்து இறைவனைப் போல் இவன் வந்தான்.
அனைவரையும் காப்பாற்றினான். இவன் யார் என்றும் தெரியாது. இவன் குடும்பத்தில் எவரவர் உள்ளார்கள் என்றும் தெரியாது. ஆனால் நம்முடன் இணைந்து விட்டான். நம் குடும்பத்தில் ஒருவனாக இந்த வனத்தை சீரமைப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்தான். இப்பொழுது இந்த வனத்தை நம்மை விட அவன் அதிகமாக அறிவான். எவ்விதத்திலும் அவன் நமக்கு உறவு அல்ல, ஆயினும் நம்மவரானான். 1 2 3 இறுதியில் நேரம் வந்துவிட்டது. சிவத்துவமற்ற சிவனின் ரூபமான சுந்தரன் தேவி பார்வதியின் ரூபமான மீனாட்சியை சந்திப்பதற்காக புறப்பட்டு விட்டார். பிரபஞ்சத்தோர் மட்டுமல்ல, அண்ட சராசரத்தில் இருக்கும் அனைத்து அணுக்களும் காணட்டும் சிவன் மற்றும் சக்தியின் இந்த அற்புதமான ரூபத்தின் சந்திப்புக்கு சாட்சியாகட்டும். இவர்கள் காலம் உள்ளவரை மானிடர்களுக்கு அதர்மத்தின் விளைவுகளை பற்றி எடுத்துரைப்பார்கள். கால சக்கரத்தின் துணையுடன் அசுரர்களின் அக்கிரமத்தை அழிக்க சக்கர வியூகம் வகுப்பார்கள். ரத்த கமலம். ரத்த கமலம்.